ஆட்டோ நல்ல வருமானம், நல்ல இதுதான் எல்லாமே. ஆட்டோல எந்த தொழிலா இருந்தாலும் ஆட்டோல வந்து தன்னுடைய சுயராஜ்யம், தன்னுடைய உழைப்பு கரெக்டா இருந்தா, நேர்மையா இருந்தா நல்ல தொழில் இது. ஒரு கலெக்டர் கூட அந்த அளவுக்கு வருமானம் பத்தாது, அந்த அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய சம்பாதியம் இருந்தது. இப்போ அந்த ஒரு 5 வருஷம் ஒண்ணும் கிடையாது. என்ன எதனால அப்படி 5 வருஷமா இருக்கும்? அதெல்லாம் இந்த பெரிய பெரிய மாலுங்க வந்துடுச்சு, பெரிய பெரிய கார்பரேட்டர் வந்துட்டாங்க. அவங்களால யார் இந்த எல்லாம் ஒல ஊப்பர் அதை பத்தி எல்லாம் ஒண்ணு கூட இல்லைங்கய்யா. ஊப்பரை பத்தி எல்லாம் அவங்க வராங்க, அவங்க போட்டு சம்பாதிக்கிறாங்க, அது வேற விஷயம். இதனுடைய பொழப்பு வந்து தாராளமா ஒரு சின்ன ஒரு ஏழை மக்களுக்கு, நடுத்தரமான மக்களுக்கு நிலவுது இந்த ஆட்டோ. அது வந்து பாதிக்காத அளவுக்கு நடக்கிறது எதுவுமே பாதிக்கல. ஆனா பாதிக்க வைக்கிறது நம்ம சமுதாயம். கார்பரேட் தொழில் எல்லாமே இந்த தொழில் வளங்கள்லாம் பெருசு பெருசா கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே சிறு தொழில் வியாபாரிகளுக்கெல்லாம் இன்னும் கிடையாது. அவங்க இருந்தாதான் இந்த ஆட்டோ எல்லாம் ஓடும். சைக்கிள் ரிக்ஷாவோ, ஆட்டோவோ, இல்ல காரோ எல்லாமே ஓடுறது. சிறு தொழில் மேன்மைக்கு வரணும். அந்த சிறு தொழில் இல்லாத காரணத்தினால எல்லாமே அடிபடுது.